இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறதான அன்பான சகோதரன் சகோதரி யாருக்கும் கிறிஸ்தியத்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் மேலுமாக அடியனுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பான சகோதரன் சகோதரருடைய அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அருமையான ஒரு வாய்ப்பை மீண்டுமாக தேவன் கொடுத்த அந்த தேவனுக்கு கர்த்தரேசு மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வாய்ப்பளித்த சபையராகிய உங்களுக்கு கூட அடியனுடைய நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். நாம் பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். எப்பொழுதும் சமாதானமாய் இருங்கள். பிரதர் கேட்டார் வந்தோம்னா, என்ன பிரதர் தலைப்பு எப்பொழுதுமே சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு. அப்ப எப்பதான் பிரச்சனை இங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, இது என்ன பாடம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எலெக்ஷன் சம்பந்தப்பட்டமான பாடம் போயிட்டு இருக்கு சபையில. அப்படி போகும்போது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய சுயத்தினுடைய வெளிப்பாடுகள் அங்க தெரிவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம் அன்பான சகோதர சகோதரிகளே. படிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பொழுதும் சந்தோஷமாய் சபையில இருக்கணும்ன்றோம். அடுத்தது அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 12 முதல் 16 வரை வசனங்கள் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றவர்கள் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்ம இந்த வேத வசனத்தினுடைய பகுதியை பார்த்துட்டோம். இந்த வசன பகுதியிலிருந்து தான் சபைக்கான ஊழியம் இங்க காணப்படுது. எல்லாருமே சகோதரனாகட்டும் சகோதரர்களாகட்டும் இந்த வசனத்துக்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும், ஊழியம் இங்க செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம மத்தியில இந்த ஒரு பாடம் எங்க இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒழுங்குமுறை புத்தகத்துல இருந்து நாங்க எல்லாம் பல பகுதியில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ நமக்கு வேத வாக்கியங்கள் அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட குருமார்களையோ அல்லது அந்த பாஸ்டர் போன்றவர்களையோ அங்கீகரிக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதனாலதான் நம்ம மத்தியில என்ன பண்றோம்னா எலெக்ஷன். அப்போ நம்மலாம் யாருங்க? இந்த ஒரு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, ராஜரீக ஆசாரியர்கள். அப்படியா இருக்கக்கூடிய இந்த ராஜரீக ஆசாரியர்கள் மத்தியில தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கார். அந்த ஒழுங்கு தான் இந்த எலெக்ஷன் அப்படின்றத பார்க்கிறோம். வசனம் கூட பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனங்களாக கூட காணப்படுகிறோம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு சபையிலும் என்ன பண்ணுங்க, ஊழியர்கள் கண்டிப்பா தேவை. இப்போ யார் தகுதியுடையவர்களா இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பது தான் சபையாருடைய வேலை. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையினுடைய வேலைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, சபையை கண்டிப்பா என்ன பண்ணணும், போஷிக்கணும், முன்னின்று வழி நடத்தணும், சபையை வளர்ச்சிக்குள்ளாக வழி நடத்தணும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வேலையை செய்வதற்கான ஆள் தேவை. அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தேர்தல்ல ஊழியர்களை தேர்வு செய்றோம். அப்ப கண்டிப்பா என்னதான் நடக்கணும்னா, ஊழியர்களை தேர்வெடுப்பது ஒரு தகுதியான காரியமா இங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இப்படியாக ஒரு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும்போது, இவர்கள் சகோதரன் சகோதரிகளை காட்டிலும் உயர்ந்தவரா காணப்படுறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா என்ன இல்லைங்க. இல்ல. அவர் கூட யார் தான்? சகோதரர் தான். உடல் அங்கம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இத நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம் நினைவில் வைக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே.
அப்போ நமக்கு யார் தான் போதகர்? கர்த்தர் இயேசு மட்டும் தான் போதகர். மற்றவர் எல்லாம் யாருங்க? சகோதரர்கள் தான். அப்படின்றத நம்ம கண்டிப்பா நம்ம மனதில வைக்கணும் அன்பான சகோதர. அப்போ சபையில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே தாளந்துடையவர்களா இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரே அறிவு, திறமை இந்த விஷயத்துல எல்லாம் ஒரே மாரி இருக்க முடியுமான்னா, கண்டிப்பா ஒருவருக்குள்ள வித்தியாசம். அதனால தான் அவர்களுடைய தாளந்தை அறிந்து என்ன பண்ணணும்? ஊழியத்திற்காக அங்க தேர்வு செய்யப்படணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களது சபையார் என்ன பார்த்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு தகுதி ஊழியம் செய்யக்கூடியதான தகுதி அவர்ட்ட இருக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்கள தேர்வு செய்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி அந்த ஊழிய வாய்ப்பை ஒருத்தர் பெற்றுக் கொண்டார் அப்படின்னா, அது யாருக்கான ஊழியம்னா, சபைக்கான ஊழியம், அனைவருக்கான ஒரு ஊழியமாக அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அந்த ஊழியத்த எப்படி அவர் பண்ணணும் அப்படின்னா, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக செய்யாம, மனம் முவந்து மனப்பூர்வமாய் அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவராக அவரு அங்க இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கைகளை உயர்த்துவது நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாக இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது எப்படின்னா, கைகளை உயர்த்தி நம்ப என்ன பண்றோம்? நீங்க ஊழியத்துக்கு அங்கீகரிக்கப்படுறோம். இல்லன்னா தேர்ந்தெடுக்கப்படுறோம். எதற்காகன்னா, இந்த ஊழியத்திற்காக அப்படின்றத நம்ம அந்த கைகள் உயர்த்துவது மூலமாக அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அல்லது நியமிக்கப்படுறாங்க, அல்லது இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்றான். இந்த கைகள் உயர்த்துவதன் மூலமா. சரி பிரதர், எதற்காக கைகளை உயர்த்தி அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, வேலைகள் சபையில் உள்ள வேலைகளை செய்வதற்காக. சரி பிரதர், அந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு சம்பளம் இருக்கா? அப்படின்னா, கண்டிப்பா சம்பளம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி வேற எதுக்கு பிரதர்? இல்ல ஏதோ ஒரு ஸ்தானம், மூப்பர் என்ற ஒரு பதவிக்காக தேர்வு செய்றோமா? அப்படின்னா, அதுவும் கிடையவே கிடையாதுன்றார். இப்ப எதற்காக? அவங்க வேலை செய்றாங்க. அவங்களுக்கு ஒரு பலன் வேணும்ல. வேலை செய்றான்னா ஒரு பலன் வேணும். கண்டிப்பா வேணும்ல வேண்டாமா? கண்டிப்பா தேவன் பலன் வச்சிருக்காரு. அதாவது தேவன் அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா, அவங்க எந்த விதத்துல ஊழியம் செய்றாங்களோ, அதுக்கேத்த வெகுமதியை தேவன் கண்டிப்பா குடுப்பார். ஒருவேளை வேலை செய்யலன்னா, அதற்குண்டான கொஸ்டின கூட அவர் அங்க வைக்குவார் அப்படின்றத பார்க்கிறோம். எப்பேர்ப்பட்டவருடைய வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னா, நம்மலாம் யாருங்க? கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய மனதை, அவருடைய மனதை நம்ம புரிந்து கொள்ளும் விதமாக நாடும்படியான வேலைகளை அவங்க செய்வதற்காக தான் இங்க தேர்வு செய்யப்படுறோம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இப்படியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அவ்வூழியத்திற்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தகுதி உடையவரா இருக்காருன்ற நிலத்தை நம்ம என்ன பண்றோங்க? ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி அவரை தேர்வு செய்றோம் அப்படின்றத இங்க சுட்டி காண்பிக்கிறதாக இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்புக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணுங்க? சத்திய வார்த்தைகளை பேசி அவ சபையை அவர் வழிநடத்த வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நம்ம ஏற்படுத்துறோம். அவர்களிடம் காணப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க என்னவா இருக்கணும்? கண்டிப்பா ஒரு போதக சமர்த்தனம் அவர்களிடத்துல காணப்பட வேண்டும். அடுத்தது அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? அது கூட ஒரு நல்லபடியான ஒரு வார்த்தையாக அங்க காணப்பட வேண்டும். அடுத்தது பார்க்கும்போது அவங்க நடத்தை. நடத்தை கூட ஒரு முன்மாதிரியாக சகோதரன் சகோதரிகளுக்கு இருக்கக்கூடியவர்கள என்ன பண்ணும் சபையார் இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தணும். ஒரு முன்மாதிரியா இல்லாதவங்கள சபையில ஏற்படுத்தலாம்னா கண்டிப்பா கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ மூப்பர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் உள்ளவனும் உணர்ச்சியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த தகுதி எல்லாம் என்ன பண்ணுங்க? கண்டிப்பா இருக்கிறவரை தான் நம்ம மூப்பராக அங்க தேர்வு செய்யணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி ஒரு தகுதி இல்லாதவரை நம்ம மூப்பரா ஏற்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. சபையார் என்ன பண்றோம் அப்படின்னா, திவ்ய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு அன்பான சகோதரர்களே. அப்போ சபையார் ஞானமாக செயல்படணும் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்காகத்தான் தேவன் இந்த ஒரு ஏற்பாடை வச்சிருக்கார். ஏன்னா தொடர்ந்து ஒருத்தரே வச்சுட்டாக்கா
இப்பேற்பட்டதான ஆசீர்வாதம் இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்ன்றனால தான் ஒரு எலெக்ஷன் என்ற ஒரு காரியத்தையே இங்க வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது இந்த எலெக்ஷன் என்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக மேற்பார்வையின் கீழாக அப்போஸ்தலர்களால் திட்டமிடப்பட்டுள்ளதான இப்போ ஒருவேளை இந்த ஒரு ஒழுங்குமுறை சபையில காணப்படலன்னு வச்சுக்கோங்க. நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்றோம்? எலெக்ஷன் நடத்துறோம். மூப்பர்களை தேர்வு செய்றோம். ஒருவேளை அந்த எலெக்ஷன்ல இந்த ஒரு மெத்தட் இல்லன்னா என்ன நடக்குங்க? சபையில. மூப்பர் வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடச்சு, மூப்பர்கள் தேர்வு செய்யாம கன்டினியூவா ஒருத்தர் நடத்த வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? சபை தவறான வழிநடத்தலுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியதான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா, சபையை இருமாப்பாய் ஆண்டிடுவதற்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. அது மட்டுமல்ல, ஒருத்தரையே தொடர்ந்து ஒரு மூப்பரா இருக்காங்க அப்படின்னா, அவரு பெயர் சபையில மாரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவருடைய மனநிலை எப்படியாக காணப்படும்னா, நான் மட்டும் தான் என்ன பண்ணல, தவறிழைக்காத மனிதன். மற்றவங்களும் எப்படி? தரம் குறைந்தவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் ஒரு மனப்பான்மைக்கு ஒரு அபாயத்துக்குள்ளாக கடந்தோம். அதனால தான் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாட அங்க செஞ்சிருக்கார். அப்ப கண்டிப்பா ஒழுங்குமுறை என்பது சபைகள்ல கண்டிப்பா அவசியமாக அங்க காணப்படுது அப்படின்னு தான் பார்க்கிறோம். அதாவது விரிவா பார்க்கணும்னா, பகுத்தறிவுடையான ஒழுங்கிலும் சரி, அல்ல திவ்ய ஒழுங்கிலும் சரி, அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய முழு சபையாரும் கர்த்தருடைய சித்தத்தை நாடுவதற்காகத்தான் இந்த எலெக்ஷன். இல்லைங்களா? கர்த்தருடைய சித்தம் தெரியணும். அப்ப என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சித்தத்தை நாடுவதற்கு எலெக்ஷன்னா, இங்க என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சித்தம் கூட இங்க வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். சரி பிரதர், யாரோ நம்ம எலெக்ஷன் வச்சு இப்படி எல்லாம் தேர்வு செய்யறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் சொல்லுவாரு, அவரை நியமிச்சிடலாமா அப்படின்னா, அதுவும் கட்டாயமா அதுவும் சபையார் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். சரி பிரதர், யாரைத்தான் ஏற்படுத்தலாம் அப்படின்னா, சரி ஒருத்தர் சுயநலத்தின் நாட்டம் உள்ள ஒரு ஆவி இருக்காரா, அவரை ஏற்படுத்தலாமா அப்படின்னா, கண்டிப்பா அவரு கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, சபையார் ஏற்படுத்தக்கூடாது. ஒருவேளை நான் தான் பெரியவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவரை ஏற்படுத்தலாமா அப்படின்னா, அவரை கூட ஏற்படுது. ஒருவேளை சுயநலத்தின் ஆவியோ, இல்ல நான் தான் பெரியவரா இருக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை அவர்ட்ட காட்டப்பட்டுச்சுன்னா, அவரை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த மனநிலையுடைய ஊழியர்களாக தேர்ந்தெடுக்க கூடாது. நாம் பெற்றுள்ளதான வேத வாக்கியம் தேவன் என்ன பண்றாரு? எதிர்க்கிறார். அப்பேற்பட்டவர்களையும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது மட்டுமா அப்படின்னா, யார் ஒருத்தர்ட்ட அந்த தாழ்மையின் ஆவி காணப்படுதோ, அவர்களுக்கு தான் என்ன பண்றாராமா, கிருபை அளிக்கிறார்களாமா. அப்போ ஒரு சபையை வழி நடத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டா மாத்திரம் தான் சபையை வழிநடத்த முடியும், போஷிக்க முடியும். அப்படி இருக்கும்போது, நம்ம ஒரு பெருமை காணப்பட்டுச்சுன்னா, அவருடைய கிருபை கண்டிப்பா அங்க கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ என்ன பண்ணும்? பலத்த கரைகள்ல அடங்கி இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு ஊழியத்துல அவரு கடந்து செல்ல முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர்ட்ட பெருமை காணப்படுதா அப்படின்னா, அது என்ன பண்ணும்? கை தூக்கும் போது அவருடைய குணலட்சணங்களை நம்ம நிதானித்து பார்த்துதான் கைகளை உயர்த்தணும் அப்படின்றத பார்க்கிறோம். சரி பிரதர், அவரு சரி, இப்ப நாங்க எலெக்ஷன்ல அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்ன பங்கு? கைகளை உயர்த்தக்கூடிய பங்கு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப நம்ம இந்த பங்கை எப்படிதான் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம எப்படி செயல்படுத்தலாம்? கர்த்தருடைய கருவியாக இருந்து செயல்படுத்தலாம். அப்ப கர்த்தருடைய கருவியாக இல்லாததற்கான வாய்ப்புகள் இங்க இருக்குன்றத சொல்றார். எப்படி அப்படின்னா, ஒரு சகோதரர் ஏதோ விதத்துல நல்லா செஞ்சிருப்பார். ஏதோ ஒரு விதத்துல நல்லா செஞ்சிருப்பார். அப்ப என்ன பண்ணுவோம்? எலெக்ஷன் டைம்ல அவர் இதுக்கு செஞ்சுட்டாரு, அதனால நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கையில உயர்த்துறேன் அப்படின்னு உயர்த்துறேன். அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது.
சொந்த விருப்பு வெறுப்பு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா சபையில மூப்பர்களை தேர்வு செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாத்தான் இந்த இடத்துல நம்மளை வஞ்சிக்கக்கூடிய காலம் என்னன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல நம்மளோட சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வெறுப்பை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய காலம் எதுனா இதுதான். இப்போ பாஸ் ஓவர் அட்டன் பண்ணோம், அது என்ன பண்ணணும், எல்லாருமே பயபக்தியா என்ன பண்ணிட்டோம். ஆனா எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவருக்கு நானே தூக்க மாட்டேன், இவருக்கு நான் கண்டிப்பா தூக்கம், இவர் வரக்கூடாது, அவர் வரணும், இது எக்ஸ் வரணும், ஒய் வரணும், ரெட் வரக்கூடாது, இந்த சம்பவங்கள் இது இருக்கு. அப்ப எலெக்ஷன் வந்துட்டாலே சபையில என்ன நடக்குது, சில குளறுபடிகள், சில குழப்பங்கள் ஏற்படுது. அதனாலதான் நம்ம தலைப்பை என்ன போட்டோம்னா எப்பொழுதும் சமாதானம். நம் தேவ சித்தத்தை நாடுவதற்கு பிரியப்பட்டு அதன்படி நடந்தோம்னா எந்த குழப்பமும் வராது. தேவன் நமக்கு சத்தியத்தின்படி யாரை நமக்கு அறிவுறுத்துறாரோ அவருக்கு மட்டும்தான் நம் கைகளை உயர்த்தணும். மேற்படி நம்மளுடைய சொந்த நாட்டத்தின்படி இல்ல சொந்த ஆசையின்படி சொந்த விருப்பத்தின்படி நம்ம கைகள் உயர்த்தக்கூடாது அப்படின்றத பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய ஜனங்களா இருக்கக்கூடிய நாம முழுமையா அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய வகுப்பாராக நாம காணப்பட வேண்டும் என்பான சௌரம் சொல்ல. சரி, எதற்கு அப்படி செய்யணும் அப்படின்னா என்ன சொல்றேன்னா, மந்தையை தப்பறையான உபதேசம் மற்றும் தப்பான போதல் என்ன பண்ணோம் காப்பாற்றுவதற்காக நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்றத பார்க்கிறோம் என்பான சொல்ல. இப்போ கண்காணி என்பவர் காண்கிற மனுஷன் மட்டும், இப்போ மெய்ப்பன் என்பவர் யோசிப்பவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கண்காணிக்கக்கூடிய தகுதி இல்லாதவர், அதாவது எப்படி இருப்பார்னா ஒரு குருடன் போல இருப்பார். அவரை ஏற்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ போசிக்க தகுதி இல்லாத ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, போசிக்கு வர நம்மளை எல்லாம் அப்படின்னா கண்டிப்பா அது இல்லை. அவருக்கே என்ன பண்ண வேண்டியது இருக்கு, போசிக்க வேண்டியது இருக்கு. அவரடி மற்றவர்களை போசிக்க முடியும். இது கூட சபையார் ஞானமாக செயல்பட வேண்டாம். ஒருவேளை சபைகள்ல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சபையில காணப்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தீமைகளுக்கு என்னத்தான் காரணம்னா, கண்காணிகள் வெளிச்சத்தை நாடுவதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, இருளை நாடியதுனால தான் சில பிரச்சனைகள் சில தீமைகள் வருது. என்ன பண்ணுவாங்க, வெளிச்சத்தை ஆடக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா சத்திய வெளிச்சத்தை நாடல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரத்தை நாடிடுவாங்க. அதனாலதான் சில பிரச்சனைகள் சில தீமைகள் அங்க உருவாகுது அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா கண்காணியா ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் எதற்காக அவர் ஏற்படுத்துறன்னா, மந்தை முழுவதும் கண்காணித்து நல்ல கணக்கை ஒப்புவிப்பதற்காகத்தான் அவங்களை ஏற்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணவர், கண்டிப்பா நல்ல கணக்கை ஒப்புவிக்கக்கூடியவராக அவர் இருப்பவரை தான் நம்ம என்ன பண்ணோம் சபைகள்ல தேர்வு செய்யணும் அப்படின்றத பார்க்கிறோம். மண்பான் சவம் சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை எங்க வரும், மந்தைக்குள்ளதான் பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, ஓநாய்கள் ஊடுருவக்கூடியதான ஒரு பிரச்சனைகள், கொடிதான ஓநாய்கள் ஊடுருவக்கூடிய பிரச்சனை வரும். எப்படி எல்லாம் நம்ம சகோதரர்கள் தானே அப்படின்றோம். ஆனா என்னன்னா, இந்த மாம்ச சரீரம் என்ன பண்ணுங்களாமா, அவங்க வல்லமை செல்வாக்க வச்சு அந்த வல்லமை செல்வாக்கு மூலமா பேராசை கொண்டு மந்தையினுடைய முன்னேற்றத்திற்கு தடை செய்வதாக செயல்பட்டுறாங்களாம். அவங்க மட்டும் எப்படி பேரு புகழோட இருக்கணும், அதனால மந்தையோட செல்வாக்கு கூட வியாபாரம் பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞானமா செயல்படணும் இந்த ஒரு எலெக்ஷன் சமயத்துல அப்படின்றார். அததான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர் சொல்லும் போது அப்போஸ்தலர் 20:30 உங்களிலும் சிலர் எழும்பி தூசுகளை தங்களிடத்தில் மாற்றிக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன கண்டிப்பா என்ன நடக்குங்க, மாறுபாடான போதனைகளை போதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், ஞானமாக இருக்கணும். எந்த ஓனைக்கு பதவி பேரு பேர்பட்டதான புகழுக்காக பேராசை கொண்ட ஓனைகள் கண்டிப்பா வருன்ற அவங்களுக்கு நாம் கண்டிப்பா என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது இந்த சுய மதிப்பு, எனக்குன்னு ஒரு மதிப்பு, நான் மட்டும் பெரியவன் ஆகணும் என்ற ஆசை வருது பாருங்க மனுஷனுக்கு. அப்படி ஒரு ஆசை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வந்துட்டா உடனே என்ன பண்ணுவானுமா, சாத்தான் ரகசியமான தாக்குதல்ல அங்க புறந்துருவானு. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்களை மாத்திரம் நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத பாக்குறோம். அதுதான் அப்போஸ்தலர் 20:11 சொல்றாரு, புத்தி சொல்றாரு பாருங்க, விழித்திருங்கள்,
அப்படிங்கிறார். ஆனபடியால் நான் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போ நமக்கு என்ன சொல்றாரு? புத்திமதிகளை நினைத்து நாம் விழித்திருப்பவர்களாக அங்க காண வேண்டும் ஆண்டவர் அன்பான சகோதரன் சொல்ல. அப்போ உண்மையான ஊழியர் யார்? உண்மையற்ற ஊழியர் யார்? என்றது யார்தான் அடையாளம் பார்த்துக்கணும்? சபைதான். இவர் வந்தா உண்மையா ஊழியம் செய்வார், இவர் வந்தா செய்ய மாட்டார், இவர் பேருக்காக செய்வார், இவர் ஈடுபாடோட செய்வார் என்பதை யார்தான் சரி புரிஞ்சுக்கணும்? சபையார் தான் புரிஞ்சு அவர்பட்டவர்களை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு. ஒருவேளை பெருமையினால இயக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அதை தேவன் அங்கீகரிக்கிறதே இல்ல, அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறதே இல்ல. அது மட்டுமல்ல, அதாவது கர்த்தர்னால ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, அவரால் வழிநடத்துவதற்கு பதிலாக, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கப்பட்டு அவரிடம் தள்ளிவிடப்படுவாங்க அவங்க. அப்போ என்ன பண்ண முடியாது? இப்போ சபைய போஷிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இல்ல என்பதை இங்க நமக்கு சகோதரர் நினைப்பூட்டுறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் அன்பான சொல்ல. அப்போ தேவனுடைய பரிசுத்தவான் மத்தியில சபையை வழி நடத்துறதுக்கு கண்டிப்பா என்ன ஊழியர்கள் காணப்பட வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்து இருக்கானா? கண்டிப்பா இல்லவே இல்லை, கண்டிப்பா தேவை. அப்ப யார்தான் பிரதர் அவங்க, யார்தான் முதன்மையா இருக்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி என்ன அப்படின்னா, ஒருவேளை பயன்படுத்தக்கூடியவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் சும்மா மிரட்டிட்டு பயப்படுத்திட்டு இருக்காரு, அவரை தேர்வு செய்யலாமா அப்படின்னா அப்படி இல்லை, அவர்களை கூட தேர்வு செய்யக்கூடாது. ஒருவேளை ஆதிக்க வல்லுநரா இருக்காரு ஏதோ ஒரு வகையில, இல்ல இனிமையான சொற்கள் பேசி கவர்வரா இருக்காரு, இல்ல ஏதோ ஒரு சில தாளந்துகளை பெற்றிருக்காரு, இதனால கல்வியா இருக்கலாம், இல்ல ஐஸ்வர்யமா இருக்கலாம், இது இருக்கனால அவர் என்ன பண்ணுவார்? ஒரு சில டைம்ல சபையில ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரா இருப்பார், அவரை தேர்ந்தெடுத்துடலாமா அப்படின்னா அது கூட சொல்றாரு அப்படி பண்ணாதீங்க அப்படின்றார். அப்போ எப்படிதான் பேர் அடையாளம் கண்டுகொள்வதற்கான தகுதி நிலை என்னதான் பேர் காணப்படுதுன்னா, யார் ஒருத்தர் ஊழியம் புரிவதற்கான இந்த ஆவியினை மிகுதியாய் பெற்றிருக்காங்களோ அவங்க நம்ம என்ன பண்ணோம்? சபையாரா பார்த்து அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து நாம தான் என்ன பண்ணோம்? அவர்களை நாடி தேட வேண்டும் அப்படின்றத இங்க கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். இப்போ யார் ஒரு உண்மையான ஊழியம் புரிவதற்கான ஆசை, உண்மையான ஊழியம் பேருக்காக இல்ல, உண்மையான ஊழியம் புரிவதற்கான ஆசை யாரிடம் காணப்படுகிறதோ அவங்க என்ன பண்ணலாம்? இந்த ஒரு வேலைக்கு அவங்க கடந்து வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, உண்மையான ஊழியம் செய்யறவர் யார்? உண்மையான ஊழியம்னா என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க? தேவனுக்கு நலமான விஷயம், தேவன் விரும்பக்கூடிய விதத்துல யார் ஒருத்தர் கையால விரும்புறாரோ அவர்தான் முதன்மையானவராக அங்க இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய எலெக்ஷனுக்கும் உலகப்பரமான எலெக்ஷனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நம்மளது வேலை செய்யக்கூடிய எலெக்ஷன், அவங்களெல்லாம் எலெக்ஷன் வைக்கிறாங்க எதுக்காக? அவங்க சுயநலமா சம்பாரிச்சு பேரு புகழ் அதுக்காக. இங்க அப்படி இல்லை, நம்மளை முழுவதுமாக ஒடுக்குவதற்காக, நம்ம வேலை செய்வதற்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம் அன்பான சொல்ல. அப்ப என்ன பண்ணக்கூடாது? உலகத்தான போல ஒரு குறிக்கோளா இல்லாம எப்படியாவது நானும் சத்தியத்துல வளரணும், நம்ம சபையில இருக்கக்கூடிய அங்கங்களும் சத்தியத்துல வளரணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு குறிக்கோள், ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன பண்ணோம்? சூப்பராக அங்க தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத பாக்குறோம் அன்பான சொல்ல. அதாவது எப்படின்னா, மாபெரும் மேய்ப்பன் கர்த்தர் இயேசு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உதவியாளர்கள் யாருங்க? 12 அப்போஸ்தலர்கள். அவருடைய வார்த்தைக்கு இசைவா தெய்வீக சத்தியத்துல எந்தெந்த இடத்துல பசுமையான புற்கள் இருக்கு, அந்த பசுமையான புற்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணோம்? இந்த மந்தையை ஓட்டி செல்லணும். அது மட்டுமல்ல, அமர்ந்த 12 வழி நடத்தக்கூடியவராக அவர் அங்க காணப்பட்ட இப்பேற்பட்டவர்களை நம் ஊழியர்களாக தேர்வு செய்யலாம் அப்படின்னு பாக்க. அதே போல ஒரு மந்தையில எல்லாருமே ஒரே மனநிலையில இருப்போமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? மிகவும் எளிமையான சுபாவமுடையவர்களா கூட இருப்பாங்க. அவங்களுடைய கருத்தை கூட கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எளிமையான ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சில பேர் என்ன பண்றாங்க? அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு அசட்டை பண்ணிட்டு போகக்கூடியவர்களா காணும். அப்படியே இருக்கக்கூடாது. எளிமையான ஒரு கருத்தை சொன்னாலும் அதை கூட கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும். அதனால ஒருவேளை
அவரோட சொந்த கணிப்பா இருக்கட்டும், இல்ல மனசாட்சி அனுமதிக்கும் பட்சத்துல, அவருடைய சொந்த விருப்பத்த கூட அவருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில அவர் அங்க காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அன்பான சகோதரன் சொன்னார். அதான் என்ன சொல்றாரு? சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ளாதவங்க இப்பேற்பட்ட மனநிலைக்கு என்ன பண்ண முடியாது? கடந்து வரவே முடியாது. அதனால முதல்ல சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ளவர்களாக அவங்க காணப்பட வேண்டும். அப்ப சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும் பட்சத்துல மாத்திரமே சபைக்கான ஊழியத்துல அவரால ஈடுபட முடியுமே தவிர, இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சபைக்கான ஊழியம் ஒரு காலம் அவரால ஈடுபட முடியாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்படின்னா அவர் சொந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறவரா இருப்பாரு. அப்படி சொந்த ரட்சியத்தை அலட்சியம் பண்ணக்கூடியவர் மற்றொரு ரட்சிப்புக்காக போராட முடியுமா, பாடுபட முடியும்னா கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படின்றத பார்க்கிறோம் அன்பான சொல்ல. அப்ப நம்ம இதெல்லாம் யாரு? சபையார் தான் கவனமாக ஊழியர்களை தேர்வு செய்யணும். அப்ப மூப்பர்களை தேர்வு செய்யும் போது வயதின் அடிப்படையில் தேர்வு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் இல்லை. அப்போ புது சிருஷ்டிக்கான வயது மற்றும் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, கனிகளுடைய முதிர்ச்சி, அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? தேர்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை இந்த மூப்பரை சபையாரா சேர்ந்து தேர்வு நம்ம தான் கை தூக்குறோம், தேர்வு செய்யறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி சேர்த்து தேர்வு செஞ்சுட்டாலும் அது யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறா? சபையார் கொடுக்குறாங்களா? சபையார் தான் ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா பரத்துல இருந்து வருது. சரிங்களா? அப்ப அது என்ன பண்ணும் அவரு? அது உணர்ந்தவராக சபைக்கு அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சொல்ல. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? மூப்பர் என்பவர் வார்த்தையின்படி பேசணும். சத்திய வார்த்தையின்படி பேசக்கூடியவராக இருக்கணும். அடுத்தது எப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் கூட முன்மாதிரியாக சபைக்கு காணப்பட வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்குதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்ப நான் யார்தான் சோதிக்கணும்? நாம தான் சோதிக்கணும் அன்பான சகோதரன். இப்போ சபையில சரீர அங்கமாக தேவன் ஏற்றுக்கொள்வது யாருன்னா சபையாரை தான். ஒரு மூப்பர் ஆயிட்டாருன்னா அவரை மட்டும் தான் சரீர அங்கமா ஏற்றுக்கொள்றாரா? இன்னும் இல்ல. சரீரங்கள் சபையாரைத்தான் அங்க இருக்கிறாருன்னு. ஒருவேளை இப்படியான சரீரமான சபையை ஒரு புறக்கணிக்கும் தன்மையுடைய அல்லது தன்னையும் தன்னுடைய யோசனையில மட்டும் எல்லோருடையும் பெருசா இருக்கணும் அப்படின்னு விரும்புறான்னு வச்சுக்கோங்க. அவரை தேர்வு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா அவரையும் நம்ம தேர்வு செய்ய. ஏன்னா அவர் அந்த ஒரு தகுதி நிலையில அவர் காணப்படவில்லை அப்படின்றத பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சொல்ல. அப்போ மூப்பர் என்பவர்களுக்கு என்ன அப்படின்னா தாழ்மையின் ஆவியன். தாழ்மை கண்டிப்பா வேணும் அப்படின்றத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சபை யாருடையது? தேவனுடையது. அப்போ தேவனுடைய சபை என்பது அவங்க அந்த ஒரு மனநிலை, அவர்களுக்கு அந்த ஒருமைப்பாடு அவங்களுக்கு கண்டிப்பா காண வேண்டும். அப்பேற்பட்டவங்க வந்து என்ன பண்ணோம்? இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை சபையினரை அவங்க சொந்தமாக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது கூட இருக்கு. என்ன சொல்லலாம்? ஓனையா மாறி சபையை ஆக்குபை பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. அப்ப எப்படிதான் இருக்கணும் மூப்பர்களுடைய மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா, பேர் சபையில சொல்றாங்க எல்லாம் இவங்கெல்லாம் எங்களுடைய ஆளுங்க அப்படின்னா நம்மளுடைய விசுவாசிம்பாங்க. இத்தனை ஆத்மா இருக்காங்க, இத்தனை விசுவாசி இருக்காங்க அப்படின்னு பேர் சபையில சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சத்திய அறிவு கம்மி. ஆனா நான் இங்க இருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி இருக்கணும்னா இவங்கெல்லாம் யாரு? என்னுடைய தேவனுடைய ஜனங்கள். இப்பேற்பட்டதான தேவனுடைய ஜனங்களை அவர்களுக்காக நான் சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுள்ளேன் என்ற ஒரு மனநிலை காணப்பட வேண்டும். இப்பேற்பட்டவர்களை தான் நம்ம என்ன பண்ணலாம்? மூப்பராக தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மனநிலை இல்லாதவருக்கு இந்த மாம்ச சரீரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்ச சுபாவம் இருக்கு இல்லைங்களா? அந்த சுபாவம் என்ன பண்ணும்னா கனத்தை விரும்புதாமா. கணம் அந்த ஒரு ஸ்தானம்னா மூப்பர்ன்ற ஒரு ஸ்தானம்னு வச்சுக்கோங்க. ஒரு பதவி மாதிரி அதை விரும்புமாம். 2வது பண்ணா நான் ஏதாவது செஞ்சேன்னா சபையார் என்ன பண்ண வச்சுக்கொள்ளணும்.
அந்த ஒரு இதை வந்து இந்த சரீரம் விரும்புமாமா. இப்படி விரும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சரீரம். அதுக்கு அவர் ரிசீவ் ஆயிட்டாரு அப்படின்னா, அது என்ன பண்ணுங்க? தவறான வழிநடத்தலுக்குள்ளாக வழிநடத்திடுங்களாமா. அப்ப இந்த அபாயம் கண்டிப்பா காணப்படுது. அதனால தான் சபையில என்ன பண்றாங்க? தேர்தல் அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ முழுமையா ஒருத்தர் அர்ப்பணம் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால, ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம தேர்வு செய்யலாமா அப்படின்னா, கண்டிப்பா அத கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்படி கூட நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம என்னதான் பார்க்கணும்னா, அவருடைய விசுவாசம் எப்பேர்ப்பட்டதான விசுவாசத்துல அவர் காணப்படுறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகள் எப்பேர்ப்பட்டதான வார்த்தைகள் காணப்படுது. வார்த்தை மட்டுமா அப்படின்னா, அதுவும் இல்ல. அவருடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு காணப்படுது. ஊழியராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி காணப்படுது. அதை கூட என்ன பண்ணோம்? சபையால் கண்காணிக்கணும். பார்த்து தவற்றுக்கு இடம் இல்லாம ஒரு சாட்சி, அவருடைய வாழ்க்கை சாட்சி யார் பகிர்றாரோ அவர் என்ன பண்ணலாம்? ஊழியர்களாக நாம் பேசலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, ஒட்டுமொத்த சபைக்கும் வளர்ச்சிக்கு அங்கு ஒரு கேள்விக்குறியாக அங்க காணப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை மற்றவர்கள் மீது ஒரு பொறாமைப்படக்கூடியவர், இல்ல மற்றொரு ஊழியத்தை தடை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை மூப்பரா தேர்வு செய்யலாமா அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது. அவரை கூட தேர்வு அங்க செய்யக்கூடாது. அப்போ மூப்பர்களுடைய மனநிலை எப்படியாக காணப்பட வேண்டும் அப்படின்னா, முதலாவது அவரை எந்த ஒரு மனநிலை காணப்பட வேண்டும்னா, ஊழியம் சபையார் தான் கொடுத்துட்டாங்க. சபையார் தான் ஏற்படுத்திட்டாங்க. ஆனா எங்கிருந்து தான் அவருக்கு அந்த அதிகாரம் வந்துச்சுன்னா, பரத்துல இருந்து தான் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அவர் என்ன பண்ணணும்? அவரு முதலாவதாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கணும். சரி, அப்படி அதையும் தாண்டி ஊழியம் செய்யறோம் அப்படின்னா, முதலாவது அவர் யாருக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை மனதில் அவர் வைக்கணும். அல்லது அந்த யாருக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். அப்பேற்பட்டவர்களாக மூப்பர் இருக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களுடைய அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்ப நம்மளாம் யாருங்க? அடிமைகள் தான். கிரியத்துக்கு வேலை செய்யறாரா? அப்படின்னா கண்டிப்பா இல்ல. தேவனுக்காக அவர் ஊழியம் செய்யறாரு. அதை ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்? நிர்ணயிக்கணும். இந்த சகோதரனுக்கு செஞ்சேன்னா அவருக்கு நான் செய்ய மாட்டேன் முதல்ல. இவருக்கு கூட நான் போவோம். அப்படி இல்ல. தேவனுடைய ஊழியம், தேவனுடைய பிள்ளைகளை மேய்க்கிறதுக்காக தான் ஊழியர்களா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆர்வம் மிகுந்தவர்களாக காணப்பட வேண்டும் அன்பான சகோதரர். ஆனா இன்னைக்கு பெயர் சபை மண்டலத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவ சபை மண்டலத்துல அவங்க எப்படி இருக்காங்க? ஊழியர்கள் எதை சொன்னாலும் இப்போ கர்த்தர் இயேசுவையே சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. எதன் அடிப்படையில? நாங்க தேவனுடைய ஊழியம் செய்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசிட்டாரு அப்படின்ற அடிப்படையில. இன்னைக்கு பெயர் சபையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட எப்படி இருக்காங்க? அவங்க எது செஞ்சாலும் தேவனுடைய ஊழியம் செய்வதாகத்தான் கருதி கொண்டு செய்றாங்க. நம்ம எதாவது சொன்னோம்னா, நம்மள என்ன சொல்றாங்க? நீங்கெல்லாம் எதிராளியினுடைய பிள்ளைகள். நீங்க என்ன பண்றீங்க? சத்தியத்துக்கு விரோதமா நடக்கிறீங்க, செய்றீங்கன்னு சொல்றாங்க. உண்மைங்களா இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாத்தானோட எதிர்த்து நிக்கிறேன்ற பேர்லயும், அப்புறையாக்கி எதிர்த்து நிக்கின்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதுக்கு இசைவா தான் போயிட்டு இருக்காங்க. பெயர் சபை மண்டலத்துல. இப்போ நம்ம சபையில ஊழியர்களா தேர்வு செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இவர்களும் கூட அந்த சத்தியத்திற்கு உட்பட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு ஊழியம் செய்யாம, அவ சுயநாட்டத்தின் ஆவியோ, இல்ல மாம்ச சரீரத்தின் காணப்பட வேண்டும் அன்பான சகோதரர்களே. அதாவது தேவனுக்கும் தேவனுடைய பின்னணியாளருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அதாவது எப்படின்னா, சத்தியத்தினுடைய வாய்க்காலாக இவங்க இருக்கணும். அதற்காக தான் என்ன பண்றோம்? ஊழியர்களை தேர்வு செய்றோம்.
அதாவது சபையில இருக்கிற ஒவ்வொரு மணியும் முதிரணும். அதற்குண்டான ஒரு வாய்க்கால், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஒரு வாய்க்காலாக இவங்க காணப்படுவதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? ஊழியர்களை தேர்வு செய்யறோம். சரி பிரதர், ஒருவேளை சபை வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னா, இதுல என்ன சொல்லுவாங்க? பிரதர், நான் தான் பிரதர் இவங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு growth பண்ணி நல்ல வளர்ச்சி அடைய வச்சிருக்கேன். வருதுங்களா? பேச்சு வருதா? கண்டிப்பா வருது. அப்படி சொல்லலாமா ஊழியர்கள்? அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரு வசனத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடைகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, உதவி செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்போ நீங்க கோதுமை மணி முதிர்ந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. அப்ப யார் தான் முதிர செய்யறாரு அப்படின்னா, இதாவாகிய தேவன் ஒருவர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ஊழியம் செஞ்சுட்டாலும், சபையில என்ன ஊழியம் செஞ்சுட்டாலும், நீங்கள் ஒரு வாய்க்கால்கள், அவ்வளவுதான். வேலைக்காரர்கள் என்பதை கண்டிப்பா என்ன பண்ணணும்? மனதுல வைக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ இந்த யுகத்துல உண்மையான செம்மறி ஆடுகள் அனைத்துமே என்ன பண்ணணும்? ஒரே வாசலுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதான வேலைக்கு தான் தேர்வு செய்யறோம் அப்படின்றத மனதில் வைக்கணும். அன்பான சகோதரன் சொல்ல, அந்த வாசலுக்குள்ளாக பாதுகாக்க, அந்த வாசல் யாருங்க? கர்த்தரே அந்த வாசல். அந்த வாசலுக்குள்ளாக என்ன பண்ணோம்? பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ஒரு ஏற்பாடு அப்படின்றத பாக்குறோம். அன்பான சகோதரன் சொல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் இயேசு சில வரையறைகளையும் வச்சிருக்கார். அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்? எலெக்ஷன்ல நடத்துறோம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இந்த வரைமுறை என்பது தேவனுடைய ஒரு ஏற்பாடு, ஒரு ஒழுங்குமுறைன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வரையறைக்கும் இந்த ஏற்பாடுக்கும் கீழ்ப்படக்கூடிய ஆடுகள் வெளியே போகுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணாது? இந்த கீழ்ப்பட்டு இருக்க ஆடுகள் கண்டிப்பா போகவே போகாது. அது போகிறதுக்கும் விரும்பவும் விரும்பாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு சில வரையறைகளை தேவன் வச்சிருக்காங்க. என்ன பண்ணும்? அந்த வரையறைக்குள்ளாக உட்பட்டு நாம் ஜீவிப்பவர்களாக காணப்பட வேண்டும். அன்பான சகோதரனே, ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரையறை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா கஷ்டம். அதே சமயம் வரையறைக்குள்ள என்ன பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஆட்டு மந்தை தான், மந்தைக்குள்ள ஆடை போல தோலை போர்த்தி கொண்டு வருவதற்கான ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்போ ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய ஓநாயை இனம் கண்டு அதனுடைய நடக்குது இல்லைங்களா? ஆட்டோட நடக்கிற விதமும் ஓநாய் நடக்கிற விதமும் சத்தம் இதில் வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கக்கூடியதான வேலை தான் இந்த மூப்பர்கள் வேலை. அதாவது உண்மையான மெய்ப்பன் கர்த்தர் இயேசு, அவருடைய உடல் மெய்ப்பனுக்கு தகுதி என்னன்னா, இதுகளை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு கடமையின் பாகமாக இருக்குது என்பதை பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கர்த்தர் இயேசு ஒரு நல்ல ஊமைகள்ல சொல்லியிருக்காரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாவீது பார்க்கும்போது தாவீது எப்படிங்க மந்தைய பாதுகாத்தார்? சிங்கம் வந்துச்சு, அவரையும் அடிச்சாரு. கரடி வந்துச்சு, அதை கொண்டு போட்டு என்ன பாரு, தன்னோட சொந்த பொறுப்புல இருந்த ஆடுகளை பாதுகாத்தார். அதே ஒரு மனநிலை யாருக்கு காணப்படும்னா, படக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய சொந்த இந்த மந்தையை, தேவனுடைய சொந்த மந்தையை இவர்களோட சொந்த மந்தையை போல பாதுகாக்கிறதுக்கான கடமை அவர்களுக்கு அங்க சந்தேகத்துக்கு இல்லாம அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அவரால் நியமிக்கப்படுவர் உண்மையுள்ளவர்கள் அனைவருமே இதே ஆவியை பெற்றிருப்பது அவசியமாக இங்க காணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு நம்ம எடுக்கிறோம். அவரு வேலைக்கு சம்பளம் வாங்கக்கூடியது போல, அதாவது கூலியால் போல ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிறான்னு வைங்க. அவரால் growth பண்ண முடியுமா மந்தைய அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அவரு எப்படா 5 மணி ஆகுது, வேலையை முடிச்சோம், நம்ம போனோம் அப்படி ஒரு மனநிலை இல்லாம சொந்த மேய்க்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்போதுமே அது மேல கண்ணும் கருத்துமா அது போன்ற ஒரு மனநிலை உடையவராக இங்க இந்த ஊழியர் காணப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஏன்னு கேட்டீங்கன்னா, மந்தையில என்ன வரும்ன்றாருன்னா, விசேஷமான சில பிரிவுகள் காணப்படுங்களாம். பிரிவுகள் கண்டிப்பா மந்தையில காணப்படுமாமா. அப்போ அந்த பிரிவுகள் ஏற்றுப்பட்டுருச்சு அப்படின்னா ஆடுகள் என்ன ஆகும்? சிதறடிக்கப்படும். அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த மந்தைய ஒரு பிரிவுகள் வந்தா தானே சிதறடிக்க முடியும். அப்ப மந்தைக்குள்ள பிரிவுகள் வராதபடி என்ன பண்ணும்? அந்த மந்தையை
அந்த ஒரு வரையறைக்குட்பட்டு அவர் பாதுகாக்க வேண்டியவராக அங்க காணப்படுகிறார் அன்பான சகோதர சொல்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தமக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூர்மையால் ஓநாய் வருகிறதை கொண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை தீறி அவைகளை சிதறடிக்கும். ஆடுவாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். என்ன சொல்றாரு? கூலிக்காக. அப்ப என்ன பண்ண, ஆடுகளை பத்தி அவர் கவலை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதனாலதான் சொல்றாரு, கூலியால் போல நீங்க என்ன பண்ணாதீங்க, மந்தையை மேய்க்காதீங்க. சொந்த ஆடுகளை போல நீங்க மந்தைய வாங்க. ஏன் கேட்டீங்கன்னா என்ன பண்ணும், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓநாய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுட்டு பாதுகாப்பது தான் உங்களுடைய கடமையாக அங்க இருக்குது அப்படின்றத இங்க தெளிவாக சொல்றார் அன்பான சகோதரன் சகோதரர். அப்போ சபை யாருன்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதிக்க கொண்ட சபை. அந்த சபையை மேய்ப்பதற்காகத்தான் இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஊடகத்துக்கு ஊழியர்களாக மேய்ப்பதற்கு கண்காணிகளாக ஏற்படுத்தியிருக்காங்க என்பதை அவங்க தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணோம், அதை குறித்து மந்தை முழுவதும் குறித்து அவர்கள் எச்சரிக்கையாக அவர்கள் காணப்பட வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் வாசிச்சு போகலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். 31 வரைக்கும் அவ்வளவுதான். ஆகையால் உங்களை குறித்தும் படிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். என்ன சொல்றாரு, உங்களில் சிலர் எழும்பி, வெளியே இருந்து இல்ல, உங்களுக்குள்ளேயே சிலர் எழும்பி தங்களை விழுத்துக் கொள்ளக்கூடியதான காலம் வருகின்றார். அப்ப கண்டிப்பா என்ன இருக்குங்க, அபாயம் சபையில காணும். அப்ப நம்ம தான் விழிப்புணர்வுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது உங்களுக்கு இருக்கிறதான மந்தையை கட்டாயமாய் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காகவும் அல்ல, உற்சாக மனதோடும் இல்லைங்களா, சுதந்திரத்தை இருமாமப்பாய் ஆளுகிறவரும் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்றார். அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்களுக்கான எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ சபையில நீங்க மந்தை மேய்க்கிற சுதந்திரத்தை கொடுத்துடுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணக்கூடாதுங்க, இருமாப்பாய் அழகக்கூடியவராக அவரை அங்க காணப்படக்கூடாது அப்படின்னு தான் பாக்குறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்துல வழிநடத்துவராக அவர் அங்க காணப்பட வேண்டும்ன்றத பாக்குறோம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இப்போ கிறிஸ்துவின் உபதேசத்துல வழிநடத்தக்கூடியவராக அங்க மூப்பர் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதாவது ஓநாயினால் என்ன பண்ண முடியுன்றார்னா ஆட்டுத்தோலை போர்த்தி கொள்ள முடியுன்றார். அப்போ இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய ஓநாயை இனம் கண்டு அதற்றிருந்து மந்தையை பாதுகாப்பதுதான் இவருடைய அங்க வேலையாக விசேஷமான ஒரு பொறுப்பாக இருக்கு. சபையினுடைய நலன் கடத்த விஷயங்கள்ல விசேஷத்த பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இருக்குன்னா அந்த பொறுப்போடு பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் காணப்பட வேண்டும் என்பதை சொல்றாரு. அதாவது வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன பண்ண, அவருடைய வாழ்க்கையை கூட ஜீவிக்க வேண்டும், செயல்பாடுகளும் அங்க
காணப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த ஏற்பாடுகள்லாம் தேவன் எதுக்கு சபையில வச்சிருக்காருன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணோங்க, ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வகுப்பாராக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது தேவ சித்தம் செய்யணும், தேவ நீதி செய்யணும். அதற்காக தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், இங்க ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்ற பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம எதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிக்காக தான் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். நன்மையானதை செய்யணும். அதுதான் நீதி என்பதை நம்ம ஒவ்வொருவருமே நினைவிருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமை. அது யாரா இருந்தாலும் சரி, சபையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாவரும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்த்துக்கணும் அப்படின்றது பார்க்கிறோம். சரி பிரதர், சிச்சை வருது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சிச்சை கண்டிப்பா வரும். மூப்பருக்கு மட்டும் வருமா, இல்ல சகோதரன் சொல்லுக்கு வருமா, எல்லாத்துக்குமே கண்டிப்பா சிச்சை காணப்படும். ஆனா அப்படி சிச்சை காணப்பட்டாலும் சில சமயத்துல புத்தி சொல்ல வேண்டிய ஊழியம் சிச்சை வரும்போது காணப்பட வேண்டும், காணப்படும். அப்போ அப்படி புத்தி சொல்லும் போது சில பிரயாசங்கள் கூட எடுக்க வேண்டியது வரும். அந்த பிரயாசம் எடுக்கும்போது என்ன ஒரு மனநிலை ஏற்படும்னா, நான் அவ்வளவா கஷ்டப்பட்டேன், அவ்வளவு பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லாம, அவர் எப்படி இருக்குன்னா, பொறுமையுடன், நிறுவிய பொறுமையுடன், சகோதர சிநேகத்துடன் இந்த சிச்சையின் போது ஆலோசனை சொல்லும் போது அவர் கையாள வேண்டியவராக, அவர் கடைபிடிக்க வேண்டியவராக இருக்கிறார். அப்படி இருந்துட்டாலும் சில சமயம் என்ன பண்ணும், சில சமயத்துல கண்டிப்பா சில கடிந்து கொள்வதும் காணப்பட வேண்டும். சில சமயம் என்ன பண்ணும், புத்தியும் சொல்ல வேண்டியது வரும். சில சமயம் சில ஆலோசனைகள் கூட அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் செஞ்சுட்டாலும் அவர் எப்படித்தான் செய்யணும் அப்படின்னா, இருதயத்தில உள்ள அன்பு நிறைந்தவராக, அது மட்டுமல்ல ஒரு அனுதாபம் நிறைந்தவராக அந்த ஆலோசனைகள்ல அவர்கள் வழங்கணும் அப்படின்றத பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பத்தின்படியே சேரக் கண்ணினபோது மாதிரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசன் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அப்போ இங்க கீசின் குமாரனாகிய சவுல் மேல சீட்டு வந்து தேடும் போது எங்க போயிட்டாருன்னா, ராணுவ தளவாடங்க இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாரு, ஒளிஞ்சிட்டார். ஏன்னு கேட்டா, நான் ராஜாவாகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, போய் ஒளிஞ்சிட்டார். அப்படிதான் இங்க பதிவுகள் இருக்கு. இதே மனநிலை மூப்பராக தேர்வு செய்யும் போது அவங்கள்ட்ட இதே மனநிலை காணப்படும். எப்படியாவது இந்த நாமினேஷன் அன்னைக்கு பார்த்தா என்ன அந்த சகோதரி சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, அப்படி பார்க்காம அவங்க தன்மையா, அமைதியா, பொறுமையா இதே குணலட்சணம் என்ன பண்ணும், தன்னை மறைத்துக் கொள்வர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணக்கூடாது, எப்படியாவது தேர்வு செய்யற விருப்பம் அவரிடத்துல காணப்படக்கூடாது. ஒரு தன்னடக்கத்துடன் அவர்கள் காணப்பட வேண்டும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த விஷயம் அவர் எப்படி அங்க தன்னடக்கத்தோடு காணப்பட்டாரோ அதே விஷயம் மந்தையில கண்டிப்பா காணப்படக்கூடிய விஷயமாக அங்க இருக்குது அப்படின்றத பாக்குறோம். விசேஷமாக கர்த்தருடைய மந்தைக்கு எந்த விதத்திலும் ஊழியம் புரிவதற்கான தேர்ந்தெடுப்போர் மத்தியில இந்த ஒரு மனநிலை காணப்பட வேண்டும், இந்த ஒரு தன்னடக்கம் காணப்பட வேண்டும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ கர்த்தருக்கும் அவருடைய மந்தைக்கும் ஊழியம் புரிவதால் இருக்கும் கனத்தை, கர்த்தருக்கும் ஒரு மந்தைக்கும் வேலை செய்யறதுல அது கனம் எவ்வளவாக இருந்துட்டாலும், அதை புரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்தானத்தை அடையக்கூடியதான ஒரு விருப்பம் உடையவராக அவரு இருக்கக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும்னா, தன்னன அடக்கமுடையவராக அவர் இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, மந்தையை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு வேலை அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வழிநடத்துதல் வந்து அவருடைய கதவை தட்டு வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், அமைதியா கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் எப்ப தேவன் அந்த வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பை அவங்கள்ட்ட கொடுக்குறாரோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், அமைதியா இருந்து அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டா அவர் எப்படி பண்ணலாம், ஊழியத்தை தேவனால ஒரு ஊழியம் பெற்றுக்கொண்டார்னா அந்த ஊழியம் சிறப்பாக வாய்ப்பை சரியான முறையில செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அங்க காணப்படுது. ஒருவேளை இல்ல அப்படின்னா அவரே ஏற்படுத்தி வந்துட்டார்னா அவருக்கு ஞானத்தை கொடுப்பாரா, அந்த சபை ஞானத்தைனா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாரு அப்படின்றத பாக்குறோம். அப்போ இப்படிப்பட்ட அவரே சொந்தமா விருப்பப்பட்டு ஒரு வேலையை வாங்கி செய்யறதுக்கு பதில் அவர் செய்யாம இருக்கிறது அவருக்கு நலமான காரியமாக இருக்கும். ஒருவேளை சபையாருடைய விருப்பம் இல்லாம அவரே சபையார் இடத்துல சில இடத்துல தூண்டி விட்டு ஊழிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு
அவர் ஊழியம் செஞ்சார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவரா இருப்பார் அப்படின்னா, இப்படி பரிசேயர் சதுசேயர் தேவனுக்கு நேரா எதிரா போர் புரிஞ்சாங்களோ அதே ஸ்தானத்துல இவரும் போர் புரிகிறவராக அங்க காணப்படுவார் என்றான சொல்ல. அப்ப என்ன பண்ணும் ஊழிய வாய்ப்புக்காக நம்மளா விருப்பப்படாம தேவன் கொடுக்கிற வரைக்கும் அவரு அமைதியா இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அதான் என்ன சொன்னார்னா, அவரு அவர் மனசு என்ன பண்ணோம், அவரே அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சொந்த மனசோட எங்க வேணா அலைப்பாயும் தான் மனசு அப்படி இப்படி. அதனால அந்த மனசை அடக்கி ஆளக்கூடியவராக அவரு இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ கண்டிப்பா இது யாருதான் எச்சரிக்கையாருன்னா மூப்பர்கள் சொந்த மனதை அடக்கக்கூடியவர்களாக ஃபர்ஸ்ட் ஆளக்கூடியவர்களாக அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சபையார் கொடுக்கக்கூடிய அந்த மூப்பர் என்ற கணம் அவர்கள் என்ன பண்ணிருது, தற்பெருமையில வழி நடத்திடலாம், இருமாப்பாயும் வழிநடத்தக்கூடியதான ஒரு அபாயம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன யார்தான் எச்சரிக்கையா இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் தான் அங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்கள் சபைக்கு மட்டும் பிரதிநிதியா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, கர்த்தருக்கு கூட அவங்க பிரதிநிதியா இருக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணுவாங்க, இனம் காணணும் அப்படின்றத சொல்றார். அப்ப அது தங்களை குறித்தும் தேவனுடைய மந்தையில் கண்கால இருக்க குறித்தும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத இங்க சொல்றார். எப்படி அப்படிங்கும்போது, கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்குவதன் மூலமாக இந்த ஸ்தானம் பரிசுத்த ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அவர் என்ன பண்ணணும், உணர்ந்தவராக அங்க இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ சபையை பராமரிப்பது என்பது அவர்களுக்கான மாபெரும் ஊழியம். சரிங்களா? இந்த ஊழியத்தை எப்படித்தான் அவங்க இருக்குன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலதான் அந்த ஊழியத்தை அவங்க செய்யணும் அப்படின்றத பாக்குறோம் அன்பான சகோதர. அப்போ கண்டிப்பா இந்த மூப்பர்கள் என்பவர் எந்த ஒரு நியாயத்தின் பேர்ல இல்லாம மாறாக திவ்ய நியாயத்தின் பேர்ல அவங்க சபையை வழி நடத்தணும் அப்படின்றத பாக்குறோம். அதாவது அவங்க கைக்கு எது அகப்படுதோ அதை முழு மனதோடு உற்சாகத்தோடு அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக அவங்க காணப்படுகிறாங்க. அதாவது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் விதத்துல என்ன பண்ணும், ஊழியம் செய்வது தான் என்னுடைய இதா இருக்குது. அது என்ன வேலையானாலும் சரி, ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், மத்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு கிளீனிங் வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலை தேவன் அவங்க கொடுத்துட்டாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவர்களாக வேலை செய்ய வரக்கூடியவர்கள் காணப்பட வேண்டும் என்பான சொல்ல. அதாவது ஒரு தாழ்மை மனநிலை இருந்தா மட்டும்தான் எந்த வேலையும் செய்யறதுக்கான அந்த மனநிலை காணப்படும். அப்பேற்பட்ட மனநிலைக்காக அவர் இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, தேவன் கொடுக்கிற வாய்ப்பை என்ன பண்ண முடியாது, மனப்பூர்வமா செய்தேன்ற ஒரு மனநிலையில அவர் காணப்பட வேண்டும் அன்பான சொல்ல. அப்போ கர்த்தர் எப்படி எல்லாருக்கும் ஊழியக்காரரா இருந்தார், அதே மனநிலை இவங்களுக்கும் காணப்படும். ஒரு சகோதரனோ சகோதரி எந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் எந்த ஊழியம் சொன்னாலும் அது செய்யக்கூடிய மனப்பான்மை மனநிலை அவர்களிடத்துல காணப்பட வேண்டும் அன்பான சொல்ல. ஒருவேளை அவங்கள உயர்த்திட்டாங்க தாழ்த்தாம அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, சபையை அவர்களால வழிநடத்தவே முடியாது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள சபையில ஊழியர்ல அவங்களா ஏற்பாடு பண்ணி அவங்களா உயர்ந்துட்டாங்க அப்படின்னா கர்த்தரால என்ன பண்ணுவாரு, அவர்கள் கண்டிப்பா தாழ்த்தப்படுத்திடுவார். அப்போ அவங்களால என்ன பண்ணுவாரு, ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் அங்க இல்லவே இல்லை அப்படின்றத பாக்குறோம். அப்போ நமக்கான வேத வாக்கியம் என்ன அப்படின்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப என்ன பண்ணும், ஊழியர் என்பவர்கள் முழுவதுமாக தன்னை தாழ்த்தணும் அப்படின்றத பாக்குறோம். ஒருவேளை தன்னைத்தான் உயர்த்திட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகாது, தேவனுடைய வழிநடத்துதல் கிடைக்கவே கிடைக்காது. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம ஒரு காலம் சபையை போஷிக்கவோ வழிநடத்தவோ முடியாது என்பதை பாக்குறோம் அன்பான சொல்ல. அப்போ தன்னுடைய தாளந்த, தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய பெருமைய பேசுகின்ற, தன்னுடைய இது மட்டும் என்ன அடையாளம் காணப்படக்கூடிய ஒருத்தரை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இந்த விஷயங்களை நசுக்கி போடவே முடியாது என்பதை பாக்குறோம். அப்போ தாழ்மை என்ற ஒரு குணலட்சணம் இருந்தா தான் சபையை வழிநடத்த முடியும். அப்போ இப்பேற்பட்டவர்கள தான் தேவன் என்ன பண்ணாது, ஊழியத்துக்காக அங்க தேடுகிறார் அப்படின்றத பாக்குறோம். உள்ளட்சத்தையும் உறுதியையும் பலத்தையும் அதோடு கூட சாந்தத்தையும் நிதானத்தையும் பொறுமையோடு கூட அன்பையும்
கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் என்ன பண்றாரு? நம்முடைய சிறுமந்தைக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக அங்க நாடி தேடுகிறாருன்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படிதான் அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு இன்ப கலவை. இந்த இந்த இன்ப கலவையில குணலட்சணம் இருக்கணும், உறுதித்தன்மை இருக்கணும், பலம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு இன்ப கலவை. நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்ப கலவையாக எல்லாமே சேர்ந்து ஒரு இன்ப கலவையா மாறணும்னு தான் சபைக்கு வந்திருக்கோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மனநிலை கண்டிப்பா காணப்படணும் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே தான் அவங்க இடத்துல வருபவர்கள் யாவரும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக நெறிப்படுத்துவது, மாற்றப்படுவது அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்ப கலவையா ஆகணும்னு என்ன பண்ணணும்? அவங்கள ஒரு சில வகையில நெறிப்படுத்தணும். 2வது அவர்களை மாற்ற வேண்டும். அப்போ மாற்றணும்னா சில காரணங்கள், அங்க ஒழுங்குகள், அங்க நெறிப்படுத்துவதற்கான சில ஒழுங்குகள் அங்க காணப்படுகிறது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? சபையில சில ஒழுங்கு ஏற்பாடுகளை அங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஒருபோதும் சபையில அதிகாரி ஸ்தானத்தை ஊழியர்கள் எடுக்கவே கூடாது. எடுக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, மந்தைக்கு மாதிரியா இருக்கணும், சாந்தத்திற்கு மாதிரியா இருக்கணும், பொறுமைக்கு மாதிரியா இருக்கணும், சகோதர சிநேகத்திற்கும் மாதிரியா இருக்கணும். இப்பேற்பட்ட இணக்கத்திற்குள்ளாக அவங்க மூப்பர்கள் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதாவது மூப்பர்கள் அல்லது வழிநடத்துவர்கள் தனது உரிமைகளை வலியுறுத்துவராக கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுங்க? காணப்படக்கூடாது. இல்ல நான் சொல்றதைத்தான் செய்வேன்ற ஒரு பிடிவாதமான மனநிலையுடையவர் கூட அங்க மூப்பராக ஏற்படுத்தக்கூடாது. அப்போ இந்த நான் சொல்றதுதான் செய்வேன்ற மனநிலையும், பிடிவாதம் இருக்கிற மனதையும் என்ன பண்ண மூப்பர்களிடத்துல காணப்படவே கூடாது. அது மட்டுமா அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க? நான் யார் தெரியுங்களா பிரதர்? சபையில நான் தான் எல்டர். ஒரு கர்வம் கண்டிப்பா காணணும். அந்த ஒரு மனநிலை காணப்படக்கூடாது. அவருடைய நடத்தையில கூட என்ன பண்ணக்கூடாது? நடத்தை கூட ஒரு மாதிரியா நடத்திடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? வார்த்தையினாலே மிரட்டுவாங்க. அந்த ஒரு தன்மை கூட அவங்கள்ட்ட காணப்படக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? பார்வையிலே இப்படி பார்ப்பாங்க. பார்த்து இந்த பார்வையிலே மிரட்டுவாங்க. அந்த ஒரு நிலை கூட அவங்கள்ட்ட காணப்படக்கூடாது. ஒரு அதிகார தோரணை கண்டிப்பா ஊழியர்களிடத்துல காணப்படவே கூடாது. ஒருவேளை இந்த சுபாவம் எல்லாம் காணப்பட்டுச்சுன்னா சபையில என்ன நடக்குங்க? கண்டிப்பா பிளவுகள் அங்க ஏற்படும். உராசல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அங்க பிளவுகள் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கண்டிப்பா வரக்கூடிய மூப்பர்கள்ட்ட காணப்படவே கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தெளிவான அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. அன்றாட ஜீவியத்தில் என்ன பண்ணும்? அவர்கள் ஆவியின் கனிகளை முதிர செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை சத்தியத்தின் அறிவு மட்டும் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் எப்படியாக காணப்படுவார்னா, சத்தம் அடிக்கிற வெண்கலம் போல தான் காணப்படுவார். அவர்கிட்ட ஒரு செயல்பாடுகளும் காணப்படாது. அப்போ இப்பேற்பட்டவங்கள நம்ம தேர்வு செய்ய போகக்கூடாது. தேர்ந்தெடுக்கும் மூப்பர்கள் கூட இப்படியாக நடக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ சபையின் மூப்பர்கள் கிறிஸ்துவின் மந்தை போஷிக்கும் வேலைக்காக தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? அந்த மந்தையா பிரிக்கவோ, பயமுறுத்தவோ, அல்லது அடிக்கவோ, இல்ல இருமாப்பாய் ஆளுகை செய்யவோ கண்டிப்பா கூடவே கூடாது. ஏன்னா மந்தை யாருது? தேவன்து. அந்த ஒரு பயம் அவர்களிடத்துல காணப்பட வேண்டும் அன்பான சகோதரர்களே. அப்போ தேவன் எந்த விதத்துல விரும்புகிறாரோ அந்த அளவுல சபையை வழிநடத்துவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்ற அந்த பயம் யாருக்கு? தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த பயம் தேவை அன்பான சகோதரர்களே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாழினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்போ எதையும் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒன்று வீண் வாதனால், வீண் பெருமையினால் எண்ணாதபடி எல்லாமே யார்கிட்ட கொடுத்தா? தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த பலத்தினால்தான் என்ன பண்ணிட்டா? ஊழியம் செஞ்சுட்டா என்ன சொந்த பலத்தினா இல்லை என்றத அவருக்குள்ள ஒரு பெருமை வராதபடி அவரு பாதுகாத்துக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, சபை என்னதான் பண்ணணும்? உரிமையின் ஆவினால கட்டி காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஊபிசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அப்பேற்பட்டவராக அவரு இருக்கக்கூடாது அப்படின்றத பாக்குறோம். அப்போ இப்பேற்பட்ட மூப்பர்களை தேர்வு செய்யும் போது பெரும்பான்மை போதுமா அப்படின்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா 50+1 பெரும்பான்மை தான். அப்படி இல்ல, ஏகோபித்த மனதாக அவர்களை தேர்வு செய்யுங்க அப்படின்றார். அப்போ பெரும்பான்மை 90 100 முடிஞ்சா 100% கூட இருக்கட்டும்.
அப்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, தேர்வு செய்யுங்க. அது எப்போ அப்படின்னும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த நியாமினேஷன் அன்னைக்கே, சபையாரோட நியாமினேஷன் அன்னைக்கே நீங்க கரெக்டா இனம் காணுங்க. இவங்க தான் ஊழியர்களுக்கான அப்படின்ற இனத்தை கண்டு, சும்மா எல்லாத்தையுமே பண்ணாதீங்க. அந்த இனத்துக்கு உட்பட்டவர்கள மாத்திரம் நீங்க முன்மொழிஞ்சு அவங்கள தேர்வு செய்யுங்க அப்படின்றத சொல்றாரு அன்பான சகோதரன் சொல்ல. அப்போ இப்போ உதவிக்காரர்களை பார்க்கும்போது உதவிக்காரர்களுக்கும் இதே ஒரு குவாலிட்டிய சொல்றாரு. உதவிக்காரர்களுக்கு என்ன பண்ணணும், இதே ஒரு மனநிலையில அவங்களும் காணப்படணும். சரி, உதவிக்காரிகளை ஏற்படுத்தலாமா அப்படின்னா என்ன சொல்லுவாரு, கண்டிப்பா அவங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், சபையில ஊழியத்திற்காக நீ கண்டிப்பா அவங்கள கூட ஏற்படுத்தலாம் அப்படின்றார். அப்போ உதவிக்காரர்களுக்கானாலும் சரி, மூப்பர்களுக்கான அவங்களுக்கான அறிவுரை என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போ இப்பேற்பட்டவர்கள உதவிக்காரர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மனதை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். இப்போ எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா சிறிய கணம் தான், மூப்பர் என்ற சிறிய கணம் தான் அவங்க என்ன பண்ணோமா பெருமையுள்ளவர்களாக மாற்றி மற்றவர்கள் மேல ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியதான வாய்ப்புகள் அங்க ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தாதபடி அவர்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்றார். அதாவது தலையான பிரதான மேய்ப்பனுக்குரிய அதிகாரத்தை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த கணத்தையும் சரி அதிகாரத்தையும் என்ன பண்ணக்கூடாது, அவர்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றத சொல்றார். அப்போ தேவன் சபையில மூப்பர்ல எதுக்கு தேர்வு செய்யறாரு அப்படின்னா, இந்த மந்தைய மகா பிரதான மேய்ப்பன் தன்னுடைய சொந்த போஜனத்தை ஏற்ற காலத்தில் அனுப்பவும் புதியதும் பழையதுமான அனுப்பும்படியான இவங்க என்னது வாய்க்காலாக இருக்கும்படியாகத்தான் இவங்க என்ன பண்றாரு, தேர்வு இங்க செய்யப்படுறாங்க அப்படின்றத பாக்குறோம் அன்பான சொல்ல. அப்போ ஒருவேளை இந்த மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிச்சிட்டாங்கன்னு வைங்க, வரக்கூடிய ஊழியர்கள் மேய்ச்சலினுடைய ஆடுகளை சிதறடிச்சுட்டா அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா ஐயோங்கிறார். மேய்ச்சல் ஆடுகளை சிதறடிக்க மேய்ப்பவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்றத நம்ம பார்க்கிறோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 4. எரேமியா 23ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 4. எரேமியா 22:1. 23, 1, 2 மற்றும் 4. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செயல்களின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவர்கள் பயப்படுவதுமில்லை, கலங்குவதுமில்லை, காணாமல் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மந்தையை சிதறடிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன சொல்றாரு, உங்களை எதுக்காக ஏற்படுத்தின மந்தையை மேய்ப்பதற்காக, நீ என்ன பண்றீங்க சரி. ஆனாலும் மந்தையை என்ன பண்ணுவாரு தேவன் வேற ஒரு ஏற்பாடு பண்ணி மந்தையை மேய்க்கிறதுக்கான மேய்ப்பில்லை தேவன் இருப்பாரு. ஆனா மந்தையை ஒருத்தர் சிதறடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்னங்க ஐயோ ஒரு எச்சரிக்கையான வார்த்தை இங்க காணப்படுது அன்பான சகோதரர்களே. அப்ப என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் மந்தை மேய்க்கூடியதான வேலையில வரும்போது மந்தையை ஒருபோதும்
சிதறிக்க வேண்டிய வேலையை மூப்பர்கள் செய்யவே கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஏன் ஒப்புவித்தார் ஜெபம் பண்ணினா இந்த மாதிரி சம்பவங்கள் ஆகும்ன்றனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெபம் பண்ணி ஒப்புவித்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ மூப்பராக தெரிந்து கொள்வது எதற்கு அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இருக்கிறதான தாளந்தின் அடிப்படையில தான் அவர் மூப்பராக தேர்வு செய்யறாங்க. அந்த தாளந்தின் அடிப்படையில வாய்ப்புகள் ஏற்றபடி என்ன பண்ணலாம், சத்தியத்திற்கென ஊழியக்காரர்களாக வேலையாட்களாக இருக்கும்படித்தான் இவங்களை மூப்பர்களாக ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த வேலையை பெற்றுக்கொண்டதான அவர்கள் அந்த வேலையை என்ன பண்ணணும், உரியதான வகையில அவங்க செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் மூப்பர்களை சபையில ஏற்படுத்துறாங்கன்றத பாக்குறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அதாவது கையெழுத்து மூப்பர்களாக உதவிக்காரர்களாக அவங்களுக்குன்னா சில வேலைகளை செய்வதற்காக தான் உங்களை ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த வேலைகளை செய்வதற்காக என்ன பண்றோம், சபையாரா நியமனம் பண்றோம் அல்லது அங்கீகரிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். இப்படியாக ஏற்படுத்த மூப்பர்கள் சபையார் விரும்புவது என்ன அப்படின்ட்டுனா, கர்த்தருடைய மனதை ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதற்கு நேராக வழிநிறுத்துங்கன்றதான் சபையார் விரும்புறாங்க. ஜீவ வார்த்தைகளை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்றத அவங்க விரும்புறாங்க. அதுக்காக தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கண்டிப்பா வார்த்தையில சரி, போதக சமத்துவத்திலும் சரி, நடத்தையிலும் என்ன பண்ணும், கண்டிப்பா சபையாருக்கு மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். சரி பதர், நம்ம இப்ப பார்த்துட்டதான தாளந்து இருக்கிறவங்க எல்லாருமே அதே நிலையில காணப்படுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன சொல்றாரு, எல்லாருமே அப்படி காணப்பட மாட்டாங்க. எல்லாருமே எல்லா தகுதியோட பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த மூப்பர்கள் இல்ல ஊழியர்கள் எப்படிதான் காணப்படுறாங்க, அவங்களும் மாம்ச சரீரத்துல தான் இருக்காங்க. பலவீனத்துல மேற்கொள்வதற்கு அவர்களும் என்ன பண்றாங்க, நம்மளோடு சேர்ந்து அதை மேற்கொள்வதற்காக போராடி கொண்டு இருக்கவங்க தான் இருக்காங்க. அப்ப எல்லா குவாலிட்டியும் எல்லாத்தையும் இருக்குமா அப்படின்னா இல்ல. இருந்துட்டாலும் சபையில கண்டிப்பா என்ன பண்ணணும், மூப்பர்கள் காணப்பட வேண்டும். வேலையாட்கள் இருந்தாதான் அந்த சபையின் ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இருக்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், தாளந்துகள் அவங்க இருக்கிறதின் அடிப்படையில நம்ம மூப்பர்களாக தேர்வு செய்யலாம். அன்பான சமசில ஒருவேளை மூப்பர்கள் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா, இல்ல இல்லாட்டி பரவாயில்லையா அப்படின்னா, சொன்னா கடுமையான களங்கள் வரும்போது மூப்பர்கள் தற்காலிகமா இல்லாட்டி பரவாயில்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடுகள் காணும்போது இல்லாட்டி பரவாயில்ல, என்ன பண்ணணும், கண்டிப்பா சபையில ஒரு ஒழுங்கின்படி மூப்பர்கள் அங்க காணப்பட வேண்டும் என்றார். அப்போ சபையில எல்லாருமே பூர்ண சர்க்குணரா இருக்க முடியாது, எல்லாருமே நீதிமானா இருக்க முடியாது. அப்போ ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில தாளந்துகள் அவர்களை காணப்படும் போது அதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம், நீங்க அவர்களை ஊழியத்துக்காக தேர்வு செய்யலாம் அப்படின்றத சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நாம எப்படிங்க பூர்ண சரக்கா இருக்கிறதாக இருக்கணும் அப்படின்றத இங்க சொல்ல. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப என்ன சொல்ற வசனமே, வேத வசனம் சொல்ற ஒருத்தருமே இல்லைன்றது. அப்ப என்ன பண்ணணும், அவர்கள்ட்ட இருக்கிறதான சில தாளந்தின் அடிப்படையில அவர்களை ஊழியர்களாக நம்ம ஞானமாக தேர்வு செய்யணும் அப்படின்றத வேத வாக்கியங்கள் நமக்கு அங்க தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இப்போ அவயவங்களை சரீரத்துல வச்சிருக்காரு. வைக்கும் போது இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கையை எனக்கு கண்ணு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
இல்ல வாய் வந்து எனக்கு இந்த கை அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எல்லாமே சரீரம் தான். கண்ணு ஒரு பொருள பாக்குது. பாக்கறனால தான் கை போய் எடுக்குது. கை எடுத்தனால தான் வாய் சாப்பிடுது. அப்போ ஒண்ணுக்கொண்ணு என்னன்னா ஒரு பிணைப்பு இருக்கு. தேவன் அப்போ ஒரு தாளந்து சபையில ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேத்துட்ட 4 தாளந்து இருக்கும். அந்த தாளந்தின் அடிப்படையில அவள தேர்வு செய்யும்போது, ஒன்றுக்கொன்று இணையும்போது ஊழியம் என்ன பண்ணலாம்? சிறப்பா செய்யலாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்க தாளந்து என்ன தாளந்து இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதன் அடிப்படையில என்ன பண்ணுங்க? நீங்க வந்து தேர்வு செய்யுங்க. அத விட்டுட்டு எனக்கு கை வேண்டாம். இல்ல கால் மட்டும் இருந்தா போதும். கண்ணு வேண்டாம். கண் இருந்தா மட்டும் போதும். வாய் வேண்டாம். அப்படி வந்து சொல்லவே சொல்லாதீங்க. அப்படின்றத இங்க சொல்றாரு. அதுதான் என்ன பண்றாரு? அவயங்கள அவயவங்களாக சரீரத்துல வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ நீ எனக்கு என்ன? நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? தள்ளி ஒருபோதும் வைக்கக்கூடாது அப்படின்றத இங்க சொல்றாரு. அதாவது காலால் செய்ய முடிய வேண்டிய வேலைய கால் தான் செய்யும். கையால் செய்ய முடிய வேண்டிய வேலைய கை தான் செய்யும். வாயால் செய்ய வேண்டிய வேலைய வாய் தான் செய்யும். அப்ப அந்த தாளந்தின் அடிப்படையில அவங்களுக்கு என்னென்ன தாளந்துகள் இருக்கோ அதன் அடிப்படையில செய்யும்போது அவர்கள் ஊழியத்தை அவர்கள் செய்வாருங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ சபையார்த்த என்ன பண்ணோம்? சரியான நபரை நாடி தேடி இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தணும் என்றத பார்க்கிறோம் அன்பான சொல்ல. இப்படியாக இந்த அருமையான இந்த ஒரு நாளும் உங்க மத்தியில கடந்து வரவும் தேவ வார்த்தை பகிர்ந்துக்கும் தேவனுக்கு விருக்கம் பாராட்டினாங்க. தேவனுக்கு நன்றி அறிவித்துக்கணும். அது மட்டுமல்ல பொறுமையோட கேட்ட உங்களை தாம தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ்.